இந்த அன்னமார் கோவில்ல கலையாடி கட்டு சொல்லுவாங்களாம். சொல்ற குறி எல்லாமே நடக்குமாம் என்று சொல்றாங்க. முடிஞ்சது. ஐயோ, சாமி எல்லாம் அப்படி இருக்கிறேன். ரெண்டு ஆனந்த கணிதான். அதெல்லாம் மறைக்கல. இது ஒரு வித்தியாசமான கோவிலா இருக்கு. யாருக்குமே பல பேருக்கு தெரியாத ஒரு கோவிலாவுமே இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு கோப்பாய் சந்தியில இருக்க அன்னமார் கோவில் என்ற ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது பெருசா பல பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். இது ஒரு வேள்வி நடக்கிற ஒரு கோவில். இப்ப சில காலங்களாக இப்ப வேள்வி இல்லை, வேள்வி ஒண்ணுமே செய்யாம நோமலா பொங்கல் மடை அப்படி பரவுறது மற்றது. இங்க கலையாடி கட்டு சொல்ற ஒரு கோவில் ஒன்று இன்னைக்கு முதல் வந்திருக்கேன். கணக்கா நிகழ்ச்சி நடக்க போகுது, அதை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூஜைக்கான வேலைகள் நடந்துருக்கு. இங்கே பஞ்சாமிர்தம் செய்ய போறாங்க. ஐயா தான் கலையாடுவாராம். ஐயாவும் இன்னொரு ஐயாவும் 2 பேர் சேர்ந்து தான் கலையாட போறாங்க. ஒரு வந்து சாமி அன்னமார் சாமி வந்து இவங்க மேல ஏறி கலையாட போறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்றத இந்த வீடியோட பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பழமையான ஒரு கோவில். பெருசா யாருக்குமே தெரியாத ஒரு கோவிலா இருக்கு. நான் இன்னைக்கு முதல் வந்திருக்கேன். எப்படி இருக்க போது அந்த கலையாடுறது, அந்த கட்டு சொல்ற நிகழ்வுகள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோட பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். இது வந்து எனக்கு ஒரு அரிய வயசுல வந்து இது சாமி வந்து அரிய வயசுல ரொம்ப சிறு வயசுல சொல்லலாம். நீங்களும் இதுல இப்ப கலையாடுவீங்களா? ஒரு வந்து ஓகே எங்களை பரம்பரை தெய்வம் தானே. அதோட நாங்கள் ஒரு கோயில் வச்சுக்கிறோம். நான் இங்க வந்து போற வழக்கம். நீங்க உங்களோட இப்ப எங்க இருக்கிறீங்க? சொந்தம் கோப்பேன் கைதெல்லாம் இருக்கிறேன். கைதடியில நீங்க இருக்கீங்க, அங்க இருந்து இங்க வாரது. ஓகே பரம்பரையா ஒரு வயசு. ஓகே, இதே காலங்காலமா கடைபிடிச்சு கொண்டு வரோம். உருது விடக்கூடாதானே. நாங்கள் கோயில் வச்சிருந்தா விடக்கூடாது. சீரம் எங்களுக்கு என்ன நடக்க போதுன்னு சில விஷயங்கள் சாமி வரைக்கும் தெரியாது. நான் மனுஷன் கேட்க முடியிருக்கலாம், ரொம்ப எடுக்கலாம். சாமி கேட்க கஷ்டம் தானே. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்களும் வந்து வார்த்தை விட்டாலும் ஒண்ணும் யாரு என்னன்னே தெரியாது. நல்ல சிறப்பு. நீங்க எவ்வளவு காலமா இங்க சாமி வருது? வந்து எனக்கு வந்து 22 வருஷமா. 22 வருஷமா உங்களுக்கு நீங்க இதுல சாமிய வருது உங்களுக்கு? ஓகே ஓகே. இது கோயில் எத்தனை வருஷமா இருக்குன்னு மாதிரி உங்களுக்கு தெரியுமா? இது நாங்கள் புரியா மண்ணைக்க பேர் யோசிப்பாங்க. நான் அப்புறம் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்குமா நினைக்கிறேன்னா? 100 வருஷம் மேலே வரும்ல. 100 வருஷத்துக்கு நான் புரியா காலத்துல கொட்டில இருந்தது படிப்படியா சும்மா சின்ன ஒரு இதா வந்து ஆயிட்டு கொஞ்சம். 2 வருடத்துக்குள்ள தான் பெரிய மாற்றம் இருக்கீங்க. ரொம்ப மாற்றம். 2 வருடத்துக்குள்ள எல்லா பூசையும் ஒத்துண்டு பூசையில கொண்டு போற வழியா சிறப்பு சரியா இருக்கு. ஊர்படியெல்லாம் நல்லா செய்யறாங்க. அம்மே செய்யறாங்க. சின்னாக்கள்லாம் இப்ப கூடுதலா செய்யறாங்க, வச்சு செய்யறாங்க. என்ன இந்த எங்கட கோயில வளர்ப்பு ரொம்ப செய்யறாங்க. அதே எனக்கு சரியா பிடிச்சு பண்றது நல்ல விஷயம். ஒரு ஊர் வளரும் வாசியால வளரும் சொல்லுவாங்களே, வளர்ந்ததான் ஊர் வளரும். அதே மாதிரி கோயில் வந்து கிராமம் வளரும். அதுதான் ரொம்ப இது. உங்களுக்கு அன்னமார் தெய்வத்தால எதுவும் அற்புதங்கள் நடந்த சம்பவங்கள் எதுவும் இருக்கா? நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு அப்ப ஒரு 18 வயசு வச்சதுல இருக்கு. இன்னைக்கு அண்ணன் அப்ப எங்க அம்மா நேதி பண்ணுவாங்க கோயில சாமி வந்துருந்தது. அப்ப சொன்னாராம் கூட பிள்ளை நாங்க எடுத்து தரோம். ஆனா அதே மாதிரி நாங்க துறவில தான் என்னோட ஒன்றும் இல்லை, பிரச்சனை. ஆனா அதே மாதிரி இந்த வாசல்ல
இதுல ஒரு இதுல உங்களோட அக்கான மகள் வந்து சொன்னா வந்து கனவுல சொல்றாராம் ரவி அஞ்சு வந்து நிற்கணும் கோயில் வாசலாண்டு. ஆனா நாங்க ஒரு அது ஒற்றுக்கிழமை கழிச்சு அதே மாதிரி கோயில் வாசல் நிற்கிறோம். அங்க கனவுல நடந்த மாதிரி நேர சாமி சொன்னது. சாமி சொன்னதா? அவர் சொன்ன இடத்த அந்த அந்தரம் படிச்சது. அது வீடியோ அதுதான் நாங்க வெளியில அங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும் இல்ல அப்படி இருந்து நாங்க இங்க வந்து சேர்ந்தது இதேதான். உங்களுக்கே அது நடந்திருக்கு. அதோட எனக்கு சாமி வந்த அன்பர்களோட அந்த எத்தனை ஆண்டு எனக்கு நினைவில்லை. இப்ப கொஞ்சம் ஜனங்கள் பிரச்சனை இருந்தாலும் அப்போ எனக்கு அக்காவே நல்லூர் கோயிலுக்கு போகணும் 100 காசு சாமான் கேட்டேன். அப்போ காக்கா இருக்குது நம்பி நடக்க ஆசை இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தானே. சரி நீங்க விளையாட போயிட்டு என்ன தான் அதுல டே வந்த சாமி நாள். அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கு. அதுக்கு புறான அந்த சாமி பெற்றங்களுக்கு எல்லாடிக்கு நாங்கள் சாமி நாங்கள் ரொம்ப தூரம். அதுதான் எங்களுக்கு எல்லாம் நடந்தா தானே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். வித்தியாசம் இருக்கும். அதுதான் இப்போ சில காலகட்டத்துல போன வைகாசி அங்க அதுக்கு முன்ன வைகாசி மாசம் ஆஸ்பத்திரி கடுமையா இருந்தேன். இந்த இறுதி கட்டம் முடிஞ்சது. ஐயோ சாமியால இருந்து அப்படி இருக்கிறேன். எங்களை சாமி செய்த எங்களை தான் தெரியும். ரொம்ப செய்த நிறைய செய்தவை அதுகிட்ட இதில் வந்து நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். அதான் இது எந்த ஆனந்த கண்ணீர் தான், சீத கண்ணீர் தான். அதை நான் மறக்கல. உயிர் கொண்ட வாழ்றாண்டே இல்லை. இருந்தாலும் உயிர் கொண்ட வாழ்றாண்டே தான் எங்களை செய்த நல்லா செய்யும். அப்ப என்ன இப்பதான் கூட நான் சொல்றது யாருக்கு எங்களை சாமிகளோ எங்களை புள்ளியெல்லாம் வீட்டுக்காரரை பற்றி யாரும் கதைக்கப்பட மாட்டோம் முறையா. என்ன அதில் செய்யறது எங்களை தான் செய்யும். எப்போ உலகத்தை காக்குற மாதிரி எங்களை காக்குறது. இன்றைக்கும் எல்லா உயிர்களுக்கும் மட்டும் இதுதான் செய்வேன். இதுல உயிர் போனாலும் யோசிக்க மாட்டேன். நிறைய வந்து உயிர் தானே இப்படியே காலகட்டத்துல இருந்து இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ போன வருடத்தை விட இந்த வருடம் என்ன மதிச்சு ஏன்னா இதை விட இந்த ஆலயம் வளரும். எந்த வாசல் இன்றைக்கு ஒரு பாதி சொன்னது என்ன ஜெகனும் கூட கோயில் இப்போ சிறப்பா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. இப்ப எங்கட கோயில் வேற மாதிரி அப்படிதான் எங்கட கோயில் வேற மாதிரி. இப்ப நல்லா செய்யறாங்க, எல்லாம் ஒத்துந்து செய்யறாங்க. பொடி இல்லாம ஒண்ணு இல்லையா? ஒரு உதவி தந்தாலும் எங்களை பொடியெல்லாம் இங்க இருக்கிறாங்க சின்னாக்கள் செஞ்சா பொடியெல்லாம் ஆட்டப்பட ஒன்று சொல்லிக்கிறாங்க எல்லாம் பொடிகள் ஒரு பொடியில் மேலுக்கு போவாங்க செய்யறாங்க. எங்களை கிராம ஆலயம் செய்யறாங்க. எத்தனை கிராம நிக்கிறாங்க கொடுத்து வச்சாங்க உண்மையா. பெரும்பாலும் எல்லாரும் போற காலத்துல ஆலயத்தை மிளக்கிட மாட்டாங்க. கோயிலோட இருக்கிறது குறைவா தான். ஏதோ ஏதோ அண்ணன் ஆலயம் தான் எங்களோட இதெல்லாம் குலதெய்வம். அதுதான் இப்ப நான் பேர் சாமி வச்சாலும் சரி எனக்கு நான் நாமத்தான் வச்சுக்கிறேன். ஆயிரம் பம்மங்களுக்கு இவை எல்லாம் இதை தொட்டுதானே வந்து நாங்க தெரியாத அந்த ஒரு வயசுக்கு ஒரு பேச்சில் விடைக்க அப்படி போய் வந்தது. இப்ப போன வருடத்துல இருந்து எல்லாரும் போட்டு சொன்னாங்க. போன இடத்துல தான் அதுக்கப்புறம் பூசை பாத்தீங்களா எப்படி சிறப்பா போகுது. ஏதோ அதான் வளரும். அதுதான் நான் சாமியில ஒண்ணு போல சாமியால நான் கொடுக்கணும். அதான் எங்களுக்கு ஆசை. இருந்ததெல்லாம் செய்வேன். அப்ப என்ன நன்றி. ஓகே.